உலகத்திலேயே வேற எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட மரம் இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல அதிக எண்ணிக்கையில காணப்படுதுன்னா அதுதான் பனைமரம். உலகத்துல 2600க்கும் மேற்பட்ட வகையிலான பனைமரங்கள் காணப்படுது. ஒவ்வொரு வகை பனைமரங்களும் தனக்கென தனி சிறப்பம்சங்களை கொண்டிருக்கு. நம்ம ஊர்ல காணப்படக்கூடிய பனைமரங்களை ஆங்கிலத்தில் பமிரா ட்ரீன்னு அழைக்கிறாங்க. ஒரு மரம் ஒரு மாநிலத்தோட மரமா தேர்ந்தெடுக்கப்படுதுன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த வகையில பனைமரம் தமிழ்நாட்டோட மாநில மரமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னா தமிழர்களோட வாழ்க்கையில பனைமரம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மரமா இருந்திருக்குன்றத நாம புரிஞ்சுக்கணும். தமிழர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பனைமரத்துல அப்படி என்னென்ன பொருட்கள் தான் கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா பனங்குருத்து, நுங்கு, பனம்பழம், பனங்கிழங்கு, பனங்கொட்டையிலிருந்து கிடைக்கும் கிழங்கு, பதநீர், பனவெல்லம் மற்றும் கல்லு போன்ற உணவுப் பொருட்களும் மாவழி திருவிழாவில் மாவழி சுற்றுவதற்கு மிக முக்கிய மூலப்பொருளாக இருக்கும் ஆனங்காய் அல்லது பனம்பூ என்று சொல்லப்படும் பனைமரத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியும் பனை ஓலையை கொண்டு உருவாக்கப்படும் கைவினை பொருட்களும் மேலும் வீடு கட்டுவதற்கு தேவைப்படும் மரம், பனை ஓலை மற்றும் பனை மட்டையிலிருந்து எடுக்கப்படும் நார் முதற்கொண்டு பனைமரம் ஒன்றே கொடுக்கக்கூடியது. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா பனைமரத்தின் வேர் முதல் பனை ஓலை வரை தமிழர்களின் வாழ்வில் மருந்தாகவும் உணவாகவும் வீடாகவும் ஏன் விறகாகவும் கூட பனைமரம் பயன்பட்டு வருது. கிராமப்புறங்கள்ல வசிக்கக்கூடிய மக்கள் நாக்கில் இருக்கும் மாவை அகற்ற பனை ஓலைகளை பயன்படுத்துவாங்க. இன்று உலகிலேயே அதிக அளவில் பனை வெள்ளத்தை உற்பத்தி செய்யும் இடமாக தமிழ்நாடு புகழ் பெற்றிருக்கு. இந்தியா பனைமரங்கள் செழித்து வளர ஒரு ஏற்ற இடமாக இருந்தாலும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான பனைமரங்கள் காணப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் நம் முன்னோர்கள். பனைமரத்தின் பயனறிந்த நம் முன்னோர்கள் தாமாகவே முன்வந்து பனைமரக் கன்றுகளை நட ஆரம்பித்ததே